இப்போ இதை இப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவை காப்பாத்துச்சுன்னு சொன்னா கேட்க ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. மார்ச் 25 அன்னைக்கு பிபிசில இருந்து வந்த நியூஸ், யூகேல எம்லின்றவங்க அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற அவங்க குழந்தை தான் வந்துட்டு அவங்க உயிரே காப்பாத்துச்சுன்னு சொல்றாங்க. சரி, நீங்க ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள நம்மளை சுத்தி நடந்த ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூகேல எம்லின்றவங்க அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கிறப்போ அந்த பிரெக்னன்சி ஸ்கேனுக்கு போனப்பதான் தெரியுது அவங்களோட ஓவரீஸ்ல சிஸ்ட் இருக்கு. அதாவது கேன்சர்ல அது ஒன் ஆஃப் த டைப். ஒரு அம்மாவா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, வயிற்றுல இருக்கிறது ஒரு ட்வின்ஸ். ஸோ இப்போ உடம்புல ஒரு சிஸ்ட் இருக்கு, அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பிரெக்னன்சிக்கு பயங்கரமா பாதிப்பு இருக்கு. இப்ப எமிலி பயங்கர போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஒரு பயங்கரமான டிசிஷன் இது. அதாவது அவங்க குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனா அந்த குழந்தை மேல வச்சிருந்து அவங்க பாசம் தான் இப்போ அவங்க உயிரே காப்பாத்திருக்கு. நார்மலா நம்ம ஹியூமன் பாடி பிஹேவ் பண்றதை விட உடம்புல குழந்தை இருக்கும் போது அவங்களோட இம்யூனிட்டிஸ் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்கு. அவங்க பிரெக்னன்சி டைம்ல டெய்லி ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. அந்த சிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க, ஒண்ணு நீங்க அந்த சிஸ்டர் ரிமூவ் பண்ணணும், ஆனா சிஸ்டர் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குன்றாங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க போல்டா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க தான் முக்கியம், பரவாயில்ல என் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து குழந்தை பிறக்க போறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த டைம் வந்துடுச்சு. இப்ப டாக்டர் சொல்றது என்னன்னா, அவங்க குழந்தை பிறக்கிறப்போ பண்ற சி செக்ஷன் அப்போ அந்த சிஸ்டரையும் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபர்தரா எடுத்த ஸ்கேன்ஸ்லாம் அவங்க இப்போ கேன்சர் ஃப்ரீயா இருக்காங்க. கேட்கும் போது எவ்வளவு பயங்கரமான ஸ்டோரின்னு தெரியுது இல்ல. நம்ம குழந்தை மேல வச்சிருக்கிற பாசம் வந்து நம்மள எப்படி எல்லாம் காப்பாத்துது பாருங்க. இது இந்த கதையில மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லா ஃபேமிலிலையும் அவங்க குழந்தைங்க மேல வச்சுக்கிற பாசம் தான் அவங்க ஆக்சுவலி நிறைய விஷயத்துல காப்பாத்திருக்கு. இந்த ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கே இதுப்பா என்ன ஒரு பயங்கரமான மிராக்கல் அப்படின்னு இருக்கு. இப்போ எமிலின்றவங்க அவங்க ட்வின் பேபிஸோட பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, கேன்சர் ஃப்ரீயோட ஜாலியா இருக்காங்க. யூஸ்வலி எல்லா டைம்லயும் அம்மாங்க தாங்க ஹீரோ, ஆனா இப்போ அந்த குழந்தை சொல்லுது நீ இல்லம்மா ஹீரோ, நான் தான் ஹீரோ இப்போ அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரி கேட்கும் போது எவ்வளவு பயங்கர ஹார்ட் டச்சிங்கா இருக்குல்ல. டாக்டர்ஸோட மேஜிக் இல்ல, எதுவுமே இல்ல, எல்லாமே அந்த குழந்தை பண்ண ஒரு மேஜிக் தான். அதுக்கு நம்ம ஹியூமன் பாடி ரியாக்ட் ஆன மேஜிக் தான். எனக்கு வந்து இதை பார்க்கும் போது ஒரு பயங்கர மிராக்கிளா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கதைலாம் வந்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது. இது ஒரு மிராக்கிளான ஒரு கதை. உங்களுக்கு எல்லாம் இது எப்படி படுது? இது ஒரு மிராக்கிள் மாதிரி தெரியுதா, இல்ல இது லக்கு யாருனாலும் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கொண்டு வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைஃப்ல மிராக்கிள் எப்பனாலும் யாருக்குனாலும் எங்கனாலும் நடக்கலான்றத தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. சரி, வரட்டா.